ஹாய் ஆல். ரீசெண்டாக ஒருத்தர் கமெண்ட்டில் மிளகாயில் சுருட்டை வருது, அதுக்கு ஒரு சொல்யூஷனும் அதிகமாக பூ எடுக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷனும் கேட்டிருந்தாரு. பொதுவாக மிளகாயில் வந்து 2 வகையான இலை சுருட்டை இருக்குது. ஒன்று வந்து மேலே பார்த்து சுருளும், இன்னொன்று வந்து கீழே பார்த்து சுருளும். இலை மேலணிக்கு சுருள்றதுக்கு 2 பூச்சிகள் காரணமாக இருக்குது. ஒன்று வந்து வெள்ளை கொசு, இன்னொன்று வந்து த்ரிப்ஸு. இப்போது உங்கள் ஃபீல்டில் நீங்கள் போகும்போது வெள்ளை கொசு பறக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த செடியெல்லாம் சுருண்டு இருக்கோ அந்தந்த செடியெல்லாம் பிடுங்கி உங்கள் வயலை விட்டு அப்புறப்படுத்திடுங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடாக்ளோப்ரிட் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் இருக்குது. இந்த காம்பினேஷனை ஏக்கருக்கு 100 கிராம் வீதம் உங்கள் வயலில் தெளிச்சிங்கன்னா இந்த கொசு தொல்லையும் இருக்காது, அப்புறம் அந்த த்ரிப்ஸோட தொல்லையும் இருக்காது. அடுத்து இலை கீழே பார்த்து சுருள்றது, இதுக்கு காரணம் வந்து செம்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் மைட்ஸு. இதுக்கு நீங்கள் நார்மலாக சல்ஃபர் கொடுத்தாலே போதுமானது தான். அப்படியே உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ப்ரொப்பார்கைட்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா ப்ரொப்பார்கைட் ப்ளஸ் ஹெக்ஸிதயாசாக்ஸ் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் இருக்குது. இந்த காம்பினேஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் எப்படி பூ அதிகமாக எடுக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நான் உங்கள் வேளாண் பட்டதாரி சேது. நன்றி.